அரே புல்லு நம்ம இது என்ன ஏதோ பிரேக் த போன் கேம்னு சொன்னாங்க. என்ன ஒரு 6 மட்டும் தான் இருக்குது. சரி குதிச்சிருவோம். OMG அவ்வளோதான், காலி சோழி முடிஞ்சுது. பிச்சிக்கிச்சு ஜெட்டு வேகத்தில் போகிறான். ஓகே கைஸ், இது பிரேக் த போன் கன்ஃபார்ம் பண்ணணும். ஹலோ கைஸ், திஸ் இஸ் பிரேக் த போன். இட்ஸ் யுவர் ராகுல் எடிட்ஸ். இப்போ என்ன கைஸ் பண்ணலாம்? அவ்வளோதானா? என்ன பண்ணுறது? ஐயா வந்துச்சு. இந்த காசை வச்சு என்ன பண்ணுச்சு? இன்னொரு போவான். லெட்ஸ் கோ. ஏஎஃப்கேலாம் இருக்குது போல கைஸ் இந்த கேமில். மறக்காம நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த வாட்டி ட்ரை பண்ணல ஏஎஃப்கேவை. ஆனால் இப்போ கால் 8 ரூபாய் 3 ரூபாய் ஒவ்வொரு எதுவும் ஒரே தனி காசு கொடுக்குறாங்க கைஸ். ஆனால் அது எப்படி அடிக்க பார்த்துக்கு நின்ட்டான். போயிட்டான் கைஸ். எப்படியோ போயிட்டான். அவள் தான் பறக்கிறான் பிச்சிருக்கான் கைஸ். ஐயா அவ்வளோதாண்ணா. நெக்ஸ்ட்டு மேப் எப்படி போகிறது இந்த கேமில் ஒன்றுமே புரியல. இப்போ இந்த காசு வச்சு என்ன பண்ணலாம்? வாட் இஸ் இஸ் கல்போன்? மண்டை இரும்பு மூளை இரும்பு. ஐயா இது மாதிரி ப்ளஸ் வேணாம். ஒருவேளை இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி தான் அப்கிரேட் பண்ணணும். புதிய பற்றி எப்படி லாக் பண்ணுது? வெளியே கூட போட்டிருந்தாங்க நோ மேப் இஸ் எக்ஸ்பேண்டட்னு. அதிக மேப் இருக்குன்னு. ஆனால் ஒன்றதே காணுமே. நல்லா பிச்சு போகுது. காசு அதிகமாக கிடைக்குது கைஸ். ஃபஸ்ட்டு கச்சதோட இப்போ நம்ம சேர்த்தோன்னு காசு அதிகமாக கிடைக்குது. ஆனால் இது தாண்ட தான் மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. நியூ ஹைஸ்கோ. சரி வாங்க மீண்டும் இங்கே என்ன செக்அப் பண்ணலாம். இது என்ன முட்டான்ற ஜாப். இது வாங்கணும் போல கைஸ் நம்ம. ஆனால் இப்போ நம்மகிட்ட காசு இல்லை. காசு கேட்டவங்க தர மாட்டாங்க. லெட்ஸ் கோ. ஆனால் இந்த கேரக்டர்ஸ் நம்ம காமெடியாக கைஸ். அவ்வளோதான் பீச்சீஸ். ஓ மை காட் தலகாரி. இன்னும் இந்த மேப் அன்லாக் பண்ணி ரொம்ப தூரம் போகும். அதிக காசு சேர்க்கும் தான் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ மாதிரி என்ன அடி சும்மா மாட்டை கிஞ்சி. எப்போதும் வந்தது தாண்டி போவான். யூடியூப்பில் நான் இன்னொரு வீடியோவில் செக் அவுட் பண்ணும்போது தாண்டிலாம் போனான். இப்போ தான் எனக்கு என்னாச்சுன்னு தெரில. லெட்ஸ் கோ. நிறைய பேர் போகிறோம். லைனாக இவ்வளோ பேர் போகிறோம் கைஸ். பட் நம்ம தனியாக போகல, நிறைய பேர் போகிறோம். என்ன குதிக்கிறான். அவ்வளோதான். நமக்கு மட்டும் தான் கைஸ் இப்படிலாம் நடக்கும். மாடிடும் திரும்பி மேலே வந்துடும். கோல்டு கால் ஆகிட்டான். எல்லோரும் கோல்டு இருக்காங்க. என்னாச்சு? அப்படி கோல்டு என்ன மேலே இது இருக்குது? அதை வந்துட்டு போச்சு. நீங்கள் திரும்பி அன்றைக்கி பார்க்கலாம். அவ்வளோ கோல்டு 3x மல்டிப்ளேயர். ஓகே 3x மல்டிப்ளேயர் போல கைஸ். அப்புறம் இந்த வாட்டி நிறைய காசு எடுத்தா நிறைய சம்பாதிச்சிடலாம். நிறைய காசு கிடைக்குமா? என்ன இப்படி பிச்சு இந்த வாட்டியே 425. இது 3ன்னா நிறையா தான் வரும். இது போதும் கைஸ். நம்ம கேட்டதுக்கு இவ்வளோ வந்துருக்கு. நியூ ஹைஸ்கோ. இப்போ இதை வச்சு இதான் வாங்கலாமா? இவனை வாங்கலாம். என்ன தான் பண்ணுவான்? மண்டைக்கு மேலே 2 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கைஸ் இப்போ நம்மளால் அதை தாண்ட முடியும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் தாண்ட முடியுதானே. குஜாச்சி திரும்பி மண்டையில் ஷார்ட் இல்லை மண்டையில் பல தச்சுட்டான். அடி வாங்க போகிறான். என்ன தெரியும் இது? என்ன கைஸ் இவ்வளோ திடீர்னு அடி வாங்கணும்? நம்ம 2 தலை இருக்குது கைஸ். நம்ம 2 மனுஷன் ஓட்டி வச்சிட்டோம். தாண்டிட்டோம். எப்படி தானு தெரில. திரும்பி அடிக்கணும். அந்த மேப்பை போகல இன்னொன்று. இந்த சைட்லாம் வேணாப்பா. ஃபுல்லாக ரோப்ளஸ் தான் கைஸ். அப்படியே இது மாதிரி நடந்து போயிடலாம். நம்ம அந்த இதில் ரேம்பில் குதிக்கணும் எடுத்தோன்னே. என்னதான் தெரியல. நான் தான்
கிராம்பு குச்சா ஏற்றணும். தலை பட்டுச்சுன்னா 18 ரூபா தராங்க. கை காலெலாம் பட்டுச்சுன்னா 12 ரூபா. கால் பட்டுச்சுன்னா 13 ருபீஸ் தராங்க. கை பட்டுச்சுன்னா 10 ருபீஸ். முதுகெலும்பு வந்துச்சுன்னா 21 ருபீஸ். ஆனால் நம்ம முதுகெலும்பு நிறையா உடையுது. ஓ கைஸ், இதுக்கப்புறம் நம்ம மண்டைக்கு மேலே 5 இருந்தாலும் இது தாண்ட முடியும். இப்போ நம்ம மண்டைக்கு மேலே 5 எப்போ வரும்னு தெரியல. சரி வாங்க அது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை வாங்கினா நமக்கு எவ்வளோ வரும்? 3 தான். ஓ மை காட் கைஸ், இது என்ன புழு மண்டைன்னு தெரியல. நம்ம தலை ஒரு புழு மண்டை போனோம் கைஸ். நம்ம நண்பரும் உள்ளே வரும்போது இப்போ தான் வச்சுருந்தார். ஆனால் யாருன்னே தெரியல. அவர் நம்ம நம்பர்னு சொல்கிறீங்க என்ன, நம்ம தான் இங்கே நம்ம சொல்கிறது தான் நடக்கும். திரும்பி மல்லி அடிக்கும். மண்ணை தப்பிச்சு உடம்பு தப்பிச்சு. ஒய் மீ, எனக்கு மட்டும் எப்படியே நடக்குது. போகிற எவனும் மாட்ட மாட்டான். புயல் பறிங்க ஒருத்தர் இருக்கார். மீண்டும் குதித்து விட்டோம். தலைகீழாக தான் குதிப்பேன் என்று போகிறான். பார்த்துக்கலாம் காய்ச்சி என்னன்னா சும்மா மண்ணை உடையில வந்து இந்த கேம்லேயே இப்படி உடைந்தா ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி குதிச்சா செத்துடும். கீழே போகிறக்காக உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ். இப்போ அங்கே புழு உருண்டுலாம் ஓடுது. புழு பாவம் அந்த புழு மண்ணு. பட் இட்ஸ் ஜஸ்ட் எ கேம். அதுதான் இது சாதாரண கேம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட். இன்னும் நம்ம எவ்வளோ சேர்க்குறோம்? இன்னும் 1000 ரூபா வேணும். இந்த ஒரே ரவுண்டில் 1000 ரூபா சேர்த்தா நல்லா தான் இருக்கும். கிடைக்குமா? 1048 ரூபா ஒரே ரவுண்டில். நல்லா ஆடுறா. இதே வாய்க்காது. இப்போ கொஞ்சம் அடி வாங்கலாம். ஆனால் நம்ம கேட்டெல்லாம் வரலையே. இன்னும் இவ்வளோ தான் போகிறேன். தானே பண்ண வேணும். 500 இருந்துச்சு. அது 488 ரூபா. 600 ரூபா. 850. 930. 1016 தான் இருக்குது. வந்துச்சு. புல்லுமா நன்றி. ஓகே, லெட்ஸ் கோ. நம்மளும் இப்போ புழுவாக மாறப்போம். எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, மனுஷனாக இருந்தேன். கை காலை வச்சு காசு கொடுத்தானுங்க. இந்த புழுக்கு மண்டை இருக்குது, வால் இருக்குது. அது என்ன கை காலம் உடையுமா என்ன? கொஞ்சம் அந்த கேம் நோ லாஜிக். ஆனால் நல்லா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மேலே ஏதாவது வெறுப்பு இருந்தால் சும்மா கூப்பிட்டு வந்து இந்த கேமில் வச்சு செய்யலாம். உங்கள் ஃப்ரெண்டு மேலே தான் வந்து தணிக்க முடியாது, அவங்க அடிக்கணும், காலை கையெல்லாம் உடைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த கேம் விளையாடுங்க. சாந்தமாயிடலாம். வாங்க இப்போமா 1400 தாண்டிச்சு. புழு வாங்கும் போது காசு தான் வந்தது. ஆனால் இப்போ நம்ம மண்டைக்கு மேலே 3 தான் இருக்குது. நம்ம எப்போ 5 தொடுவோம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி 5 தான் விட மாட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். சரி கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் டாட்டா.